ஏழக்கண்ணியா இருந்த போதிலும் உங்க தாய் தந்தை யாரு தெரியுமா? யாரு? முன்னொரு காலத்துல தவத்தில் பிறந்தவள் நான். ஓ, நீ சுருக்கமாக வர அப்படி பாயிண்ட்ல தவத்துல பிறந்தீங்க. தவத்தில் பிறந்தவள் நான். சரி. அப்படி ஈஸ்வருடைய தவத்துல பிறந்தவள் நான். சரி. பிறந்தவளுக்கு எத்தனை அழகு? எத்தனை அழகுமா? கண்ணம்மா, ஓய், எனக்கு 31 அழகு. சாமி, 1 2 31 அழகு படைத்தவள் நான். 31 அழகு. அப்படி என்னோட ஓரழகு யார் உயர்ந்து இருக்கிறார்களோ அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வரப்பெற்றவன். ஓ, நீங்க? ஆமா. சரி. அப்படி வரப்பெற்று இருந்தாலும் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறேன்? யாருக்காக? பரமாது பழித்து நன்றி வந்து யாரும் யாரும் அன்று சிவன் கொடுத்த வரம் இன்று பழிக்கும் என்று போல் தோன்றுகின்றது. கண்ணியன் சொல்லை கேட்டு, அதாவது கண்ணியம் சொல்லுகின்ற கண்ணிடம் நினைவு வந்து சொன்னது ஒரு கண்ணிமாரை துணையாக கூட்டிக் கொண்டு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ காலம் ஆகிவிட்டது. ஆனால் அன்று சிவன் சொல்லியிருக்கிறாரு. எப்படி தெரியுமா? ஆனால் மகளே, இந்த வரமது பழிக்கும் என்று சொன்னால் நீ இருக்கின்றது 7வது காலகத்துல உன் வர பழிக்கின்ற தருணத்துல இந்த வனமாலாம் எப்படி இருக்கும் என்று சொல்லி எப்படி எனக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். எப்படிமா? எப்படி தெரியுமா? அது எப்படி வாடி இப்ப பார்த்தால் என் வரம் பழிக்கும் போல் தோன்றுகின்றது. கண்டிப்பா என் குறையெல்லாம் தீரும் போல் தோன்றுகின்றது. கண்டிப்பாமா. அந்த ஈசன் சொன்னபடியாக இன்னைக்கு வரம் பழிக்கு போகுது. இந்த வனாந்தரம் எல்லாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? எப்படிமா? அந்த ஈசன் என்று என்ன சொன்னார் தெரியுமா? சொல்ற மாதிரிமா?
சிவனார் சொன்ன பிரகாரமே ஆ, இந்த வனத்தில் உன் வரம் பலிக்கும் என்று சொன்னால் ஆமா காய்க்காத மரமெல்லாம் காய்த்திருக்கும் பூக்காத மரமெல்லாம் பூத்திருக்கும் என்று சொன்னால் ஆமா அதன் பிரகாரமே இங்க பாரடி அத்தி பழுத்திருக்கிறது. ஆமாமா உண்மையிலேயே அத்தி பழுத்து கொண்டிருக்குது. ஐயோ, என் ஆசை தீருமோ? ஆமா நீ கண்டிப்பா தீரப்போகுது. நிச்சயமாக அத்தி பழம் பழுத்திருக்கிறது. ஆமா என் ஆசையெல்லாம் தீரும் போல் இருக்கின்றது. கண்டிப்பா. ஏதாகிலும் சத்தம் வந்தால் ஆ, என்னிடம் சொல்ல வேண்டும். ஆகட்டும். அடே